பண்ண தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்கிற வகையில் மல்லிக்கு ஸ்வீட் கொடுத்த விஜய் சார். சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம விஜய் சார் பார்த்திங்கன்னா பண்ண தவறுகளுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுற வகையில் மல்லிக்கு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் கவுத்துடணும் அப்படின்ற ஒரு நோகத்தில் நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் ரிட்டனாக நம்ம வாழ்க்கையில் திரும்பி எடுத்துகிட்டு வந்துடணும், நம்ம கூட வச்சுக்கணும், அன்பாக பாசமாக இருக்கலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா மல்லிக்கு விஜய் சார் வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஸ்வீட்டை எடுத்துக்கினாங்களான்னு கேட்டிங்கன்னா மல்லி வந்து ஸ்வீட்டே எடுக்கல. ஏன் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட கல்யாண ஆல்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிக்கிற போது பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து கண் கூட நேராக நின்று பார்த்துன்னு இருக்கிறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில் ரஞ்சிதாவை தடுக்கக்கூட இல்லை. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா மல்லி வந்து அந்த ஸ்வீட்டை வாங்கவே கிடையாது. விஜய் சார், எனக்கு ஸ்வீட்டெல்லாம் வேணாம், என் வாழ்க்கையில் நான் குறுக்க வராதிங்க, நானும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்க வரதில்லை அப்படின்னு நம்ம மல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இதை கேட்டமே விஜய் சார் ஆடி போயிடுறாரு. அவர் ஆடி போனது இல்லாமல் அவர் ரொம்பவும் மன உருகி ரொம்ப வேதனைக்கு போயிட்டார். உடனே நம்ம விஜய் சார் வந்து என்ன நினைக்கிறேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இப்போ கோவப்பட்டது உன் மேலே கோவத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எனக்கே தெரியல, என் மைண்டு வந்து அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆகுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிக்க மல்லி அப்படின்ட்டு வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி, நீங்கள் 1000 தான் நடிப்பு நாடக வேஷம் போட்டாலே நான் உங்களை மன்னிக்கிற மாதிரியும் கிடையாது, உங்களை ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது, நான் உங்கள் வாழ்க்கையிலே வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாருக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, திடீர்னு மல்லி உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணோம், உன் கழுத்தில் என்னைக்கு தாலி கட்டணும், அன்னிலேருந்து என் நிம்மதி போச்சு, என் தூக்கம் போச்சு, சிரிப்பு போச்சு, சந்தோஷம் போச்சு அப்படின்ட்டு பச்சை போய் நம்ம மல்லிக்கிட்ட அப்படியே பேசுகிறாருங்க. எப்படி தான் இப்படி பேசுகிறதுக்கு அவருக்கு மனசு வருதோ தெரியல. எப்படிங்க இத்தனை நாளாக நம்ம மல்லி கூட சந்தோஷமாக பாசமாக அன்பாக லவ்வாக இருந்தார், இப்போ எப்படி தூக்கம் வரல, சந்தோஷமாக வரல, அப்படி இப்படின்னு சொல்லுகிறாரு, பச்சை போய் சொல்கிறாருங்க. அடுத்து என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வராங்க. தம்பி என்னப்பா பிரச்சனை, எதுப்பா பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட சொல்லு, அக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி நல்ல மாதிரியே போயிட்டு கேட்குறா. உடனே நம்ம விஜய் சாரம் நல்ல மாதிரியே போயிட்டு அக்கா இது மாதிரி தான்க்கா மல்லிக்கு ஸ்வீட் கொடுத்தா, மல்லி வந்து வாங்கிக்கல, அவள் வந்து என் வாழ்க்கையில் குறுக்கு வரதில்ல, நீ என் வாழ்க்கையில் குறுக்கு வராது, அப்படி இப்படி ஏதோ சொல்கிறக்கா, அது எனக்கு புரியவில்லை, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருக்கா அப்படின்ட்டு நம்ம விஜய் சார் வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்கிற போது அவங்க அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லி ஏன் இப்படி பண்ணுற, நடந்து போச்சு, நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான்மா, இனிமேல் நீ நல்லபடியாக இந்த வீட்டில் வாழணும், நீ தான் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி நல்ல மாதிரியே அங்கே ஆக்டிங் பண்ணுறார். உடனே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதாவுக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வேகுது. என்னான்னு காரணம் பார்த்தா, நான் அந்த இடத்துல நின்று விளக்கு ஏற்றணும் நான் தான், என் மாமாவுக்கு பொண்டாட்டி ஆகிக்கணும் நான் தான், ஆனால் மல்லி தான் அந்த இடத்துல இருக்கா, இப்போ நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்ட்டு அவங்க அம்மாவான ராஜேஸ்வரியை பார்த்து அப்படியே முறைக்கிறா. அந்த ஒரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து கொஞ்சமாக கண்ணிலே கண் வித்து காட்டுறாங்க. ரஞ்சிதா நீ வந்து அமைதியாரு, இதெல்லாம் ஒரு செட்டப் தான் அப்படின்ற மாதிரி கண் வித்திலே பேசுகிறாங்க. உடனே நம்ம ரஞ்சிதா சிரிச்சுட்டே அமைதியாடுறாங்க. உடனே நம்ம மல்லி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மல்லி அழுந்துகிட்டே இருக்காங்க. மல்லி வந்து வர எனக்கு சுத்தமாக மல்லியை பிடிக்கவே இல்லை. ஏன் பார்த்திங்கன்னா அழுந்துகிட்டே இருக்காங்க, சும்மா அழுறாங்க. ஏன் என்ன தைரியமாக இப்போ வந்து ஆண்களை விட பெண்கள் தானே தைரியமாக இருப்பாங்க, ஏன் மல்லி வந்து இப்படி இருக்காங்க சத்தியமாக தெரியல. மல்லி வந்து தைரியமாக எதிர்த்து கேட்கலாம், ஏன் அப்படி பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, நான் என்ன பண்ணேன், இந்த உலகத்தில் வந்து இப்போ சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சிங்க, பெண்களுக்கு தான் இப்போ முன்னுரிமை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை மல்லி ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க, இவ்வளோ பொறுத்து போகிறாங்க, சத்தியமாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம மல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் இது இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் புரியல, சரி அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து இதுக்கான விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியம்மா கிட்ட போகிறாங்க. அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா மல்லி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இருமா, நடக்கிறது என்ன நடக்குது பார்க்கலாம்